ஊரா விட்டு சொத்த ஆட்டையை போட்டே பழக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானை திரும்ப அடிப்பது தான் ஆப்கானிஸ்தான் ராணுவத்தோட இப்போ தாலிபானோட வேலையா இருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா ஒரு தாக்குதல் நேரிட்டால் அப்போது பாகிஸ்தான் நிலப்பரப்பு வந்து ஆப்கானிஸ்தான் வரை அப்படின்னு அவங்களே ஒரு அளவுகோல் வச்சுக்கிட்டாங்க. உங்கள் கழுத்து வரை எங்களால் நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானோட தளபதி ஃபைசி ஃபித்ரத் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு படத்தை சொல்லுவாங்களே, உயிர் பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படின்ட்டு, முனீரு உயிர் பயத்தை காட்டிட்டான் முனீரு அப்படின்னு இருக்காரு ஷாபாஸ் ஷெரீஃப். இந்த அழகுல ख्वाजा ஆசிஃப் வந்து இட்ஸ் ஓப்பன் வார் ஆப்கானிஸ்தான், தமாதம் மஸ்த் கலந்தர், தமாதம் மஸ்த் கலந்தர். வெறும் AK-47க்கும் IEDஸ்க்கும் கிரனேட்ஸ்க்கும் பயப்பட வேண்டிய, ராக்கெட் லான்ச்சர்ஸ்க்கும் பயப்பட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டனர். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இப்போ ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் மிகப்பெரிய ஒரு வார் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. வார் அறிவிச்சாச்சுன்னு சொல்லியாச்சு. ஆப்கானிஸ்தான் இப்போ ரிட்டாலியேஷன் பண்ணிட்டு எங்கேயோ பார்டரில் நிறைய பேர் சண்டை போட்டு இறந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. இப்போ திடீர்னு ஏன் இந்த இப்படி ஒரு எஸ்கலேஷன் திடீர்னு ஸ்டார்ட் ஆகுது? என்ன புது எஸ்கலேஷனா? தாலிபானை உருவாக்குனது யாரு? 1975 ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த தாலிபான். அப்பதான் அதுக்கு வித்திடப்பட்டது. 1996 தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான்ல பவரை பிடிக்கும் போது, அவங்க கேப்சர் பண்ணும்போது, அந்த தாலிபானுக்கு வந்து முதல்ல அங்கீகாரம் கொடுத்த நாடுகள்ல பாகிஸ்தானும் ஒன்று. ரெண்டாவது, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தாலிபான் இன்னைக்கும் வந்து துரந்த் லைனா அவங்க ஏத்துக்கலையே. இப்ப இருக்க துரந்த் லைன் இருக்கு பாருங்க, மார்டிமர் துரந்த் அவரால் கிழிக்கப்பட்ட கோடு 1893 அந்த கோடு கிழிக்கப்பட்டது. அதாவது அந்த லைனை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரனா கிழிச்சிக்கிட்டு, அதுக்கு கைவர் பக்துன்வா ஆப்கானிஸ்தானோட பகுதியாக இருந்த ஒரு பகுதியை நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் என்று அதுக்கு பேரிட்டு அதை பஃபர் ஜோன் ஆக்குனாங்க. அது காலாவதி ஆயிடுச்சு பிரிட்டிஷ் போனப்புறம். அந்த பகுதி வந்து வாக்கெடுப்பு நடந்து, வாக்கெடுப்பில் வந்து காங்கிரஸ் பங்கேற்காமல் போனதால் பாகிஸ்தான் பக்கம் அது சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கான் அப்துல் கஃபார் கான்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் இது பார்த்தீங்கன்னா, பாட்ஷா கான் குதாய் காம்தார் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அவர் ஒரு பீஸ்ஃபுல் மூமெண்ட் தான் அது. அந்த மூமெண்ட் எல்லாம் நடந்து, பட் அந்த மூமெண்ட்டில் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட்டா நின்றவங்களே காங்கிரஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிச்சப்போ அது வேற வரலாறு. பட் கைவர் பக்துன்வா என்னும் பகுதி என்றுமே பஷ்துனிஸ்தானின் ஒரு பகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. பஷ்துனிஸ்தான் என்பது அந்த பக்கம் இருக்கிற பக்டியா, கந்தஹார், ஜலாலாபாத் இந்த பகுதிகள் எல்லாம், இன்னும் சொல்ல போனால் இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் ஓட்டின பகுதிகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பார்டரோட நீளம். அந்த பார்டர் நீளத்துல இவங்க என்ன பண்ணாங்க, போன வாட்டி தாலிபான் வந்து காபூலை நோக்கி படையெடுத்து சண்டை போடும்போது பாகிஸ்தான் மெதுவா துரந்த் லைனை தாண்டி 2 கிலோமீட்டர், சில இடத்துல 3 கிலோமீட்டர் பாகிஸ்தானுக்கு கற்றுக் கொடுக்க வேணும் எல்லை தாண்டி அத்துமீறதுக்கு. ஸோ அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் எல்லாம் போயிட்டு பிடிச்சிக்கிட்டு ஆப்கானிஸ்தானோட நிலப்பரப்புக்குள்ள ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டர் உள்ளே போய் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. தாலிபான் தோஹா மீட்டிங்க்கு அப்புறம் தாலிபான் வந்து நார்தர்ன் அலையன்ஸை தோக்கடிச்சு காபூலை கைப்பற்றின பிற்பாடு அவங்க என்ன பண்ணாங்க, சரி அப்போது இப்போ இருப்பாருங்க ஜெயிலில் ஃபயஸ் ஹமீத், அப்போ லெஃப்டினன்ட் ஜெனரல் ஃபயஸ் ஹமீத், DGISI, அவர் போய் சரினா ஹோட்டலில் போய் டீ கூட குடிச்சாரு தாலிபான் கூட. ஏன் இன்னைக்கு இவ்வளோ கோஷமிடுற, இவ்வளோ பேச்சுக்கள் பேசுகிற பாகிஸ்தான் இராணுவ தளபதிகளாகட்டும், இல்லை பாகிஸ்தானோட ஆட்சியாளர்கள், அது இஷாக் தர் ஆகட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் ஆகட்டும், இல்லை ख्वाजा ஆசிஃப் ஆகட்டும், இல்லை ஷாபாஸ் ஷெரீஃப் ஆகட்டும், இல்லை பங்கர் முனீர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அப்போ அன்னைக்கு எங்கே போனாங்க? அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 72 போர் விமானங்களையும் 40,000 போர் வாகனங்களையும், இராணுவ வாகனங்களையும், 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளையும், நவீன ரக துப்பாக்கிகளையும் ஆப்கானிஸ்தானில் விட்டுட்டு போனப்போ அதை வந்து ஏன் வந்து அமெரிக்காவை எடுத்துட்டு போக சொல்ல பாகிஸ்தானு? இவங்க என்ன நினைச்சாங்க, அதெல்லாம் நம்ம சொத்து தானே நினைச்சாங்க. ஊரா விட்டு சொத்தை ஆட்டையை போட்டே பழக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். பக்கத்து நாடுகளின் பொருட்களையும், பக்கத்து நாடின் நிலப்பரப்பையும், பக்கத்து நாடின் வளங்களையும் சுரண்டி பழப்பதில் பாகிஸ்தான் கை தேர்ந்தவர்கள். ரெண்டாவது, வரலாற்று ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இஸ் கன்சிடர்ட் டு பி கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ். பெரிய பெரிய வல்லரசுகள் சரிந்தது ஆப்கானிஸ்தானுடன் போர் புரிந்துதான். அது சோவியட் ரஷ்யாவாகட்டும், 20 ஆண்டு காலம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவால் அவர்கள்
எடுத்த முயற்சி கடைசியில் பலனளிக்கவில்லை. அதுதானே உண்மை. அவங்க நினைச்சதை சாதிக்க முடிஞ்சதா? ஆப்கானிஸ்தான்ல தாலிபானை ஒழிக்க முடிஞ்சதா? அன்னைக்கு அந்த தாலிபான் இந்த பக்கம் தாலிபானுக்கு சப்போர்ட்டும் கொடுத்துட்டு அந்த பக்கம் அமெரிக்கா கூட சப்போர்ட்டும் கொடுத்துட்டு 2 பக்கமும் $33 பில்லியன் அளவுக்கான பணத்தை சுரண்டியது வார் ஆன் டெரர் என்ற பேரில் இந்த பாகிஸ்தான் தானே. அதை சொன்னதும் திரு ட்ரம்ப் அவர் தானே. அன்று ஜனாதிபதி ட்ரம்ப், இன்று ஜனாதிபதி ட்ரம்ப். அது அப்போ அது இப்போன்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் போட்டு பாருங்க. மூணாவது விஷயம், இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு எது தொடக்க புள்ளி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 96 தாலிபானை இவர்கள் கைவிட்டார்கள். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2006 இருந்து 2011 வரைக்கும் ஒரு பெரிய இன்சர்ஜென்சி கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நடந்தது. அப்போ அமெரிக்க ட்ரோன்களையும் அமெரிக்க ஆயுதங்களையும் வைத்து அங்கே இருக்கும் மக்களை தாக்குவதற்கு இவங்க வந்து பிளாங்கெட் பர்மிஷன் கொடுத்தாங்க பாகிஸ்தான். இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட்ல 36 பேர் கொல்லப்பட்டாங்க. ஒரு கல்யாணம் நடக்கிற இதை டெரரிஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு அதை ட்ரோன் அட்டாக் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஆச்சு ஒபாமாவோட ஜனாதிபதி காலத்தில். ஸோ அதாவது கட்டுக்கடுங்காத ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்காவில் செய்யப்பட்டது கைபர் பக்து. அதனால தாலிபான் வந்து புத்துணர்ச்சி பெற்றது. தாலிபானோட இந்த சைடு இருக்கிற கசின்ஸ் தான் வந்து இன்னைக்கு இருக்கிறதுக்கூடிய தெஹ்ரீக் தாலிபான். தெஹ்ரீக் தாலிபானுக்கு வந்து சப்போர்ட் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நங்கஹார் ப்ராவின்ஸ்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ராவின்ஸில் தான், அதாவது அந்த மாகாணத்தில் இருந்தால் இவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்குது. இவங்களுக்கு நவீன ரக துப்பாக்கிகள் பலூச்சிஸ்தான் வரை செல்வதற்கு அது ஒரு முக்கிய மையப்புள்ளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் பாகிஸ்தானோட இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் அங்கே இருக்கும் ஆப்கான் அரசாங்கம் இன்று சைனாவுடன் உறவை மேம்படுத்தியுள்ளது. உதாரணம், அவங்களோட MBRL மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் அப்படின்வாங்க. அதை வந்து சைனா இன்ஜினியர்கள் அதை சரி பார்த்துள்ளனர். பழுதுகளை சரி பார்த்து அவங்களுக்கு வந்து நவீனமயப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே போல் ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. நங்கார் ப்ராவின்ஸில் முதல் நாள் போய் இவங்க தாக்குதல் பண்ணப்போ அங்கே இருக்கும் ஆப்கான் மக்கள் கொல்லப்பட்டார்கள். பெரும்பாலும் அந்த கேஷுவாலிட்டி 30 பேர் பாகிஸ்தான் சொல்லிச்சானா கிட்டத்தட்ட ஒரு கிராமம் அளிக்கப்பட்டது. அந்த கேஷுவாலிட்டியில் பெரும்பாலானோர் இன்னசென்ட் சிவிலியன்ஸ், சாதாரண மக்கள், தீவிரவாதிகள் யாருமே இல்லைங்க. இனி பாகிஸ்தானுக்கு ஜீர்ணிக்க முடியாத உண்மை என்னன்னா, ஒரு பக்கம் இவங்க யார் உன் நண்பன் நினச்சிக்கிட்டாங்களா, சைனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு தேவை அங்கே இருக்கிற வளம் காப்பர் மைன்ஸில் வந்து சைனாக்கு தேவை இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட் பண்ண. ரஷ்யா வந்து அமெரிக்காவை நீ பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா பக்கம் போனியா, சரி ஓகே நான் ஆப்கானிஸ்தான் பக்கம், எனக்கு என்ன இருக்கு? அரசியல் எப்படி நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லையோ, உலக அரசியலும் அதே தான். தெர் ஆர் ஒன்லி பர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட், தெர் ஆர் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தவிர்த்து. ஸோ அந்த சூழலில் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானோட அரசாங்க ரீதியிலான உறவு இந்தியாவுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியன் ஹை கமிஷன் அங்கே திரும்பி திறந்துட்டாங்க ஆப்கானிஸ்தானில். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கு இது மேம்பட்டுருக்கு. சரி, ஆர்மி டு ஆர்மி கம்பேரிசன் பார்க்கலாம். பாகிஸ்தான் ஆர்மி எவ்வளோ? இராணுவம் என்று எடுத்து பார்த்தால் 5,60,000 பேர். ஒரு 70,000 பேர் வந்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க. ஒரு 30,000 பேர் பாகிஸ்தான் நேவியில் இருக்காங்க. நவீன ரக ஆயுதங்கள் பாகிஸ்தான் இராணுவத்திடம் இருக்கிறது. பீரங்கிகள் முதல் கொண்டு ஆர்ட்லரி பீசஸ் 3000 சொச்சம் ஆர்ட்லரி பீசஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 சொச்சம் பீரங்கிகள் இருக்கு. 1000 டேங்க் வச்சிருக்காங்களா சார்? அதுக்கு மேலேயே இருக்கு. அதுக்கு மேலேயே இருக்கு. ஆப்கானிஸ்தான் சார், இப்போ ஆப்கானிஸ்தான் கிட்ட சோவியட் எரா டேங்க்ஸ் மாத்திரம்தான் இருக்கு. அவங்க கிட்ட பெரிய டேங்க்ஸ் எல்லாம் இல்லை. அதே போல் அமெரிக்கா விட்டு சென்ற ஹம்மர் வெஹிக்கிள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னா அது சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்கும். சைனா பாகிஸ்தான் கிட்ட கிட்டத்தட்ட 400 ஏர்கிராஃப்ட்டுங்க இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்ட் இன்க்ளூடிங் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் F-16 உட்பட. சைனாவோட JF-17 J-10 இதெல்லாம் சேர்த்தா 400 ஏர்கிராஃப்ட் இருக்குது. 260 ஹெலிகாப்டர் இருக்குது. ஆப்கானிஸ்தான் கிட்ட சோவியட் எரா வெப்பன்ஸ்ன்னு எடுத்து பார்த்தா 28 ஏர் இது ஹெலிகாப்டர்ஸோ இல்லை ஏர்ஷிப்ஸோ, அதாவது சின்ன பிளேன்ஸோ இருக்குது சோவியட் எரா. அது இன்னைக்கு அவுடேட்டடு. அது இல்லாமல் அமெரிக்கா விட்டு சென்றது அமெரிக்காவோட வார் டிபார்ட்மெண்ட், இப்போ வார் டிபார்ட்மெண்ட், முன்ன அவங்க டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களோட அறிக்கையின்படியே 72 போர் விமானங்களை ஹெலிகாப்டர் உட்பட அதை வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம்
அதை வச்சு தான் நான் உங்களுக்கு கணக்கு சொன்னேன். 40,000 வெஹிக்கிள்ஸ், அதாவது இராணுவ வாகனங்களை நாங்கள் அங்கே விட்டு வந்து விட்டோம். கிட்டத்தட்ட 3 லட்சம் துப்பாக்கிகள் விட்டுட்டு வந்துட்டோம் சொன்னோம். இது அவங்கக்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் சைனா ஆர்ம் சப்ளை பண்ணியிருக்கு. ரஷ்யாவும் அவங்களுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ், பேசிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு F-16 வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த அட்டாக்ல. அவங்களோட அம்யூனிஷன் எல்லாம் வந்து ப்ரெசிஷன் கைடட் அம்யூனிஷன் இல்லை. பாகிஸ்தான் வந்து காபூல் மீது நடத்திய தாக்குதல், இப்போ நங்கஹார் ப்ராவின்ஸ்ல இவங்க தாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானை திருப்பு தாக்குனாங்க. தாக்குதல்களில் எஸ்கலேட் ஆச்சு. இதுக்கு அவங்க சொன்ன காரணம் தாலிபான் தான் வந்து போன வாட்டி நடந்த மசூதி குண்டுவெடிப்பு, இஸ்லாமாபாத்தில் நடந்த மசூதி குண்டுவெடிப்புக்கு தாலிபான் தான் காரணம்னு சொன்னாங்க. அதனால தான் நங்கஹார் ப்ராவின்ஸை வந்து இவங்க தாக்குதல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாலிபான்கள் திருப்பி இவங்களை தாக்குனாங்க. அதுல தாலிபான் சொன்னது என்னன்னா, நாங்க 55 பாகிஸ்தான் வீரர்களை கொன்று விட்டோம். ஆனா அடிப்படை இது என்னடான்னா 2 அல்லது 3 கிலோமீட்டர் அளவுக்கு பாகிஸ்தான் உள்ளே நுழைந்துள்ளது. பாகிஸ்தானை திரும்ப அடிப்பது தான் ஆப்கானிஸ்தான் இராணுவத்தோட தாலிபானோட வேலையா இருக்கு. ஸோ அது திருப்பி அடிக்கும் பட்சத்துல கிட்டத்தட்ட நாங்க 19 போஸ்ட்டை நாங்க பிடிச்சிட்டோம். நேற்று நைட்டு தகவல் படி 15 அல்லது 18 செக்டார்கள்ல 15 செக்டார்கள் வரைக்கும் மினிமம் அங்கங்கே வந்து ஆப்கானிஸ்தான் ஆர்ட்லரி கன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது. இது வந்து எத்தனை போஸ்ட்டை டார்கெட் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட 55 போஸ்ட்டை டார்கெட் பண்ணுது. பாகிஸ்தான் சொல்லும் அறிக்கை என்ன என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் 274 ஆப்கான் அரசாங்க அதிகாரிகளையும் ஆப்கான் வீரர்களையும் நாங்கள் கொன்றோம். 400 பேரை வந்து இன்ஜூர்டு. அதில் அது எப்படி உங்களுக்கு இன்ஜூர்ட் லிஸ்ட் கூட தெரிஞ்சிடுன்னு எனக்கு தெரியல. எங்கள் சைடு லாஸ் வந்து வெறும் 12 தான் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான். 10,000க்கு நாங்கள் 74 போஸ்ட்டை வந்து அழிச்சிட்டோம். 18 போஸ்ட் எங்கள் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ஸோ இது யாராலையும் வெரிஃபை பண்ண முடியும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அடிப்படை என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் உள்ளே போய் இடத்தை பிடித்தது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை வந்து அவர்களின் ஒரு பிரதேசமாக பார்க்க நினைத்தது, காலனியாக பார்க்க நினைத்தது. இன்ஃபேக்ட் ஜியாவுல்ல காலகட்டத்தில் ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் என்ற ஒரு கான்செப்டின் பேரில் ஆப்கானிஸ்தான் வந்து அவர்களோட எக்ஸ்டெண்டட் டெரிட்டரியாக தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதாவது பாகிஸ்தான் இராணுவம் இந்தியா ஒரு தாக்குதல் நேரிட்டால் பாகிஸ்தானுக்குள், அப்போது பாகிஸ்தான் நிலப்பரப்பு வந்து ஆப்கானிஸ்தான் வரை அப்படின்னு அவங்களே ஒரு அளவுகோல் வச்சுக்கிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் வரை நம்ம வந்து உள்வாங்கிக்க முடியும், நம்ம வந்து பின்ன போக முடியும், அப்புறம் இந்திய இராணுவத்தின் மீது பதில் தாக்குதல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்கானிஸ்தான் முடியாத ராஜா, உன் இடம் உந்து, இன்ஃபேக்ட் உன் இடமே உந்து இல்லை, அதில் எந்து இருக்கு, கைவர் பக்துன்வா எந்து அப்படின்றாங்க. அவங்க தஹ்ரீக் தாலிபானுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நடந்திருக்கிற எஸ்கலேஷனில் வான்வெளி தாக்குதல் பாகிஸ்தான் கண்டக்ட் பண்ணியிருக்கிறதுல காபூலில் டார்கெட் பண்ணியிருக்காங்க, பட்டாக்கியாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க, ஜலலாபாத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்க, கந்தஹாரை கந்தஹார் தான் தாலிபானோட மைய பேஸே. இது எல்லாத்தையும் 4 பகுதியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல அவங்க குண்டு போட்டிருக்கிறது ஒரு பிளே கிரவுண்டில் குண்டு போட்டிருக்காங்க. ஒரு ஏர் டிஃபென்ஸ் அங்கே ஆண்டனா இருக்குது, அந்த ஆண்டனா அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் மேலே அந்த ரிசீவர் இருக்கிற இது மேலே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த எலக்ட்ரானிக் இது இருக்கிற மேலே போட வேண்டிய குண்டை வந்து 500 மீட்டர் தள்ளி போய் விழுந்துருக்கு. அதை தான் அவங்க ப்ரெசிஷன் அட்டாக்னு சொல்லிட்டு அவங்களோட மேஜர் ஜெனரல் சௌத்ரி சொல்கிறாரு. அவர் சொல்றது போன வாட்டியே ஒருத்தர் வந்து அப்பப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார்ல, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ DGISPRோட மேஜர் ஜெனரல் சௌத்ரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரும் அதே தான் சொல்றாரு, நாங்கள் ப்ரெசிஷன் அட்டாக் பண்ணோம்னு சொல்லிட்டு. அந்த ப்ரெசிஷன் அட்டாக் லட்சணம் இதுதான். ஒரு இடத்துல குண்டு போட்டிருக்காங்க, 400 மீட்டர் தள்ளி போய் விழுந்திருக்கு. அதுக்கு நேற்று நைட்டு வந்து பதில் தாக்குதல் அளிக்கும் விதத்தில் உங்கள் கழுத்து வரை எங்களால் நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானோட தளபதி ஃபைசி ஃபித்ரத் நினைக்கிற அவர் பேர், அவர் சொல்லியிருக்கார், ஃபைசுல்லா ஃபித்ரத். என்ன அதுக்கு உதாரணமாக தாலிபான்களாலேயே உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த ட்ரோன்களை வைத்து இஸ்லாமாபாத் அடிச்சிருக்காங்க. 5 கிலோமீட்டர் தான் அவங்க அனுப்பின ட்ரோன் போய் தாக்கின இடத்துக்கும் பிரதமரோட வீட்டுக்கும் 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். ஒரு படத்தை சொல்லுவாங்களே, உயிர் பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படின்ட்டு, முனீர் உயிர் பயத்தை காட்டிட்டான் முனீர் அப்படின்னு இருக்காரு ஷாபாஸ் ஷெரீஃப். நெக்ஸ்ட் எங்கே தாக்கியிருக்காங்கன்னா, காக்குல் மிலிட்ரி அகாடமியை தாக்கியிருக்காங்க, அபட்டபாட் பேஸை தாக்கியிருக்காங்க, கொட்டாவை தாக்கியிருக்காங்க, ஜம்ரூட்டை தாக்கியிருக்காங்க, ஆதில் கான் டேரா ஆதம் கைல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. பாகிஸ்தானோட கன் மார்க்கெட்டே அதுதான். நம்மளுக்கு டாய் மார்க்கெட் இருக்குல்ல, இப்போ நம்ம இல்லை ரிச்சி ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்க, என்ன எலக்ட்ரானிக் காட்டிட்டோம்னாலும் அங்கே போய்னா கிடைக்கும்.
நம்மளுக்கு மவுண்ட் ரோடில். டீனர் என்ன டைப் துணி வேணும்னாலும் கிடைக்கும். இந்த டேரா ஆதம் கீழில் வந்து நீங்கள் விதவிதமான எந்த விதமான கன்னு உலகத்தில் இருக்கிற எல்லா கன்னும் வந்து போய் வாங்கணும்னா அங்கே போய் வாங்க முடியும். ஒரு இதில் ஷஹீத் அஃப்ரிதி கூட AK-47 எடுத்து சுட்டா ஞாபகம் இருக்குதா? அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு செலிப்ரேட்டரி ஃபயரிங்னு சொல்லிட்டு. இது டேரா ஆதம் கீழில் மேனுஃபேக்சர் பண்ணுற கன்று தான், திருட்டு துப்பாக்கிகள். ஆனால் ஒரிஜினல் மாதிரியே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது பாகிஸ்தானில் கன் கல்ச்சர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கைபர் பக்தூன்வால் அதை ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. இன்னொரு பக்கம் கைபர் பக்தூன்வாவோட பிரதமர், பிரதமர்ன்ற பாருங்க, முதல்வரே வந்து அவர் வந்து இம்ரான்கான் பார்ட்டியை சேர்ந்தவர். அவரே என்ன சொல்லியிருக்காரு, ஆசிம் முனீரை ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. பங்கர் முனீரை சாடுன்னு சாடி இருக்காரு. இந்த அழகில் குவாஜா ஆசிஃப் வந்து இட்ஸ் ஓப்பன் வார் வித் ஆப்கானிஸ்தான், தமாதம் மஸ்த் கலந்தர், தமாதம் மஸ்த் கலந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலாக ஒரு சூஃபி செயின்ட்டோட ஒரு பாட்டு, சிந்தில் ஃபேமஸ். அது இவர் தமாதம் மஸ்த் கலந்தர்னு சொல்லி முடிச்சாரோ இல்லையா, அவங்க தமாதம் மஸ்த் கலந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத் தமாதம் மஸ்த் கலந்தர், அபோட்டாபாத் தமாதம் மஸ்த் கலந்தர் அடிச்சிட்டாங்க. பெஷாவர் அடிச்சிருக்காங்க. பெஷாவர் பக்கத்தில் தான் ஜம்ரூட், அதை அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ எதை அடிக்க போகிறாங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட அவங்களோட ரேடாரில் நிறைய பகுதிகள் இருக்குது. இஸ்ரால் இருக்குது, குரம் இருக்குது. திரும்பி அவங்க இப்போ இஸ்லாமாபாத் நெருங்கிட்டாங்கன்னா செயல்கோட்டை கூட அவங்க நெருங்க முடியும். சார் இப்போ இவ்வளோ அட்டாக் நடக்கும்போது ஒரு சின்ன டவுட் வருது. என்ன அப்படின்னா, இந்த பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு டிஃபென்ஸ் ஃபோன் பேசினாங்க MBSக்கு முகமது பின் சல்மானுக்கு. நல்ல கேள்வி. முகமது பின் சல்மானுக்கு ஃபோன் அடிச்சாரு ஷபாஸ் ஷெரீஃப். ஏப்பா என்ன அட்டாக் பண்ணேன்னா நீ தான் ஃப்ரெண்ட் ஆச்சே, வந்து அட்டாக் பண்ணதா இப்போ டிஃபென்ஸ் பேக். ஐ எம் சாரி, காது கேட்கல, ஃபோன் டேட் அப்படின்ட்டாங்க அவங்க. டர்க்கியை போய் கேட்டுட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க. கொட்டாரை போய் அப்போ அடி பயங்கரமா இருந்தா தானே நீ இத்தனை நாடுகளை போய் கேட்குற. நீ போன வாட்டி அப்படிதான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இந்தியா கொடுத்த அடி ஒன்று இடி மாதிரி இருந்ததுனால தான் மற்ற நாடுகளை போயிட்டு எப்பா என்னை காப்பாற்று அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறது. அடி வாங்கின அப்புறம் என்னை காப்பாற்றுன்னு ஓடுறது. ரெண்டாவது, ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான் வான்வெளிக்குள்ளே வந்து ஊடுருவி அவங்களோட முக்கியமான நகரங்கள் முக்கியமான இடங்களையே தாக்குதுன்னு சொன்னால் எதை காட்டுது? பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் வந்து இன்னும் சரியா இல்லை. அதால மற்ற நாடு ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் பண்ணும் அட்டாக்கையே நிறுத்த முடியலன்னா, சப்போஸ் சிந்தூர் தொடரும் அப்படின்னு நம்ம போட்டோம்னா பாகிஸ்தானோட கதி என்ன? ராணுவ ரீதியில் எடுத்து பார்த்தா 5,60,000 பேர் இருக்காங்க. அங்கே ஹிராஃப் டு பலூச்சிஸ்தான்லேயே அவங்களால இந்த இராணுவத்தால் ஒன்றும் பண்ண முடியல. கைபர் பக்துன்வாலேயே ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஆப்கானிஸ்தான் கூட என்ன பண்ண முடியும்? ஆப்கானிஸ்தான் இராணுவத்தோட பலம் என்னவோ பார்த்தீங்கன்னா 1,62,200 பேர் தான் தாலிபான் இராணுவத்தின் பலம். ஆனால் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பலவீனம், ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கிற பலம், தாலிபானுக்கு இருக்கிற பலம், அவங்க நிலப்பரப்பை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று நன்கு புரிந்தவர்கள், அறிந்தவர்கள். பட் கம்பேர்ட் டு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்கிட்ட நிறைய மிலிட்ரி ரிசோர்ஸஸ் இருக்குது தானே சார்? இருக்கு. ஆனா பிகாஸ் ஆப்கானிஸ்தான் ஃபைட் பண்ற பேட்டில் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் பேட்டில்ஸ்லாம் அவங்க போட மாட்டாங்க. அவங்க போடுறது எல்லாமே பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன். பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன்னா ஒரு இடத்த போய் தாக்கு, மறைஞ்சிரு, அந்த நிலத்தை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கும், அந்த இடத்த தாக்கு, அவங்களுக்கு ஒரு சேதத்தை உண்டாக்கு, அவங்களுக்கு போகிற ரேஷன் ஃபுட்டு போகுதுன்னா அதை அடி, அந்த ட்ரக் அடி. டெய்லி ஏதோ ஒரு ஹராஸ் பண்ணிட்டு இருக்கு, டெய்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், அவங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை வந்து மெதுவாக அங்கே இருக்கிற இராணுவத்துக்கு குறைஞ்சிரும். கரெக்டாக அமெரிக்க இராணுவம் பேஸை விட்டே ஒரு காலத்தில் பாக்ராம் பேஸை விட்டு வெளியே போனோம்னா பயந்து வெளியே போயிட்டு இருந்தாங்க. உலகின் வல்லரசு, உலகத்தில் நவீன ஆயுதங்களை கொண்ட வல்லரசு வெறும் AK-47க்கும் IEDஸ்க்கும் கிரனேட்ஸ்க்கும் பயப்பட வேண்டிய, ராக்கெட் லான்ச்சர்ஸ்க்கும் பயப்பட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டனர்.